மதீனாவில் வந்து அந்த அகபாவில் 12 பேர் உடன்படிக்கை பையத் செஞ்சாங்க. மக்காவில் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி 6 பேர் பையத் செஞ்சாங்க. பின்னாடி ஒரு 72 பேர். ஃபர்ஸ்ட் 6 பேர், அதுக்கப்புறம் 12 பேர், அதுக்கப்புறம் அகபா 2வது அகபாவில் 72 பேர் வந்து பையத் செய்யறாங்க. இப்போ மீதி இருந்த முஸ்லிம்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் எடுக்கிறாங்க. அதுல வந்து யாரெல்லாம் பெண்கள் முதற்கொண்டு கூப்பிட்டு பையத் செய்யறாங்க. பெண்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா போய் பையத்து செய்யல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி பையத் செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி பெண்களுடைய வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள பெண்கள் இருப்பாங்க, வெளியே போய் நின்றுவார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கேன், இந்த மாதிரி பையத் வந்து எனக்கு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அங்க என்னென்ன பையத்தை உடன்படிக்கை இந்த 60வது அத்தியாயத்தில் எடுக்கப்பட்டதோ, பெண்களுக்குன்னு தனி பையத்து இருக்கு, ஆண்களுடைய பையத்து தனி. அப்ப பெண்களுடைய பையத்து வந்து அதான் உயிரை காப்பாற்றணும், அதெல்லாம் பெண்கள் கிடையாது. என் உயிரை வந்து நீங்க தன்னுடைய உயிருக்கு மேல அது கிடையாது. அவங்களுடைய பையத்து வேற. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, பெண்கள் மேல அவதூறு சொல்ல மாட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பையத்து. இந்த பையத்து வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அனுப்பி வாங்குறாங்க. அவர் வீட்டுக்கு வெளியே கை நீட்டுவாரு, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தே கை டச் பண்ணிக்கிறேன், அவங்க அங்க இருந்தே கை நீட்டுவாங்க, பையத்து நடந்துடும். இந்த பையத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அபூதாவுதுல 1139வது ஹதீஸா இது பாக்குறீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க முக்கியமான ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கணும், என்ன அப்படின்னா மக்காவாசிகள் யார்கிட்டயும் ரசூலுல்லாஹ் பையத்து வாங்கவே இல்லை. திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா அந்த மதீனால இருக்க அகபால பாத்தீங்கன்னாலும் மதீனாவாசிகள்கிட்ட தான் பையத்து வாங்குறாங்க. இது காரணம் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா மக்காவாசிகள் வெல் ட்ரெயின்டு, ஊறி திளைச்சவங்க, ரசூலுல்லாஹ் கூட ஒவ்வொரு கட்டத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய தோடு நின்னவங்க. இவங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மிஷன்ல வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிராக்டிஸ் கிடையாது. ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து அவங்க வந்து எந்த ஒரு துன்பமும் அடைஞ்சது கிடையாது. இவங்க அப்படி கிடையாது. இந்த 3 வருஷம் அந்த அபு தாலிபுடைய கணவாயில சோறு தண்ணி இல்லாம பட்டை தீட்டப்பட்டவங்க, சுடுமணல்ல கிடத்தப்பட்டவங்க, நெருப்பு குண்டத்துல தள்ளப்பட்டவங்க, அடி உத வாங்கினவங்க, ஏச்சு பேச்சு கேட்டவங்க, இவங்க யாருமே ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து மாறு செய்ய மாட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பக்கம் எப்பயுமே பையத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வாங்கினதே கிடையாது. மதீனால இருக்கிற ஆட்கள்கிட்ட மட்டும்தான் வாங்குறாங்க. என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, என்னை இப்படி நீங்க பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க.